கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற என் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை ஆதியாகமம் 28:15, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். பயப்படாத, பலங்கொண்டு திறமனதார், சொன்னதை செய்வார். அநேக ஜாதிகள் மத்தியில் உன்னை மேன்மையாக்குவேன், சொன்னதை செய்வார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய், சொன்னதை செய்வார். நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கண்டகளை வளர்வாய், சொன்னதை செய்வார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, சொன்னதை செய்வார். அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை உங்களை கொண்டு போய் விடுவார், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், சொன்னதை செய்வார். நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பாய், சொன்னதை செய்வார். உன் சந்ததி ஒளிவுமுறை கன்றுகளைப் போல வளர்ந்திருக்கும், சொன்னதை செய்வார். நீ பயப்பட வேண்டாம், தேய்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உனக்கு துணையாக, அரணாக, கோட்டையாக நான் இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம் என்று சொன்னவர் சொன்னதை செய்வார். சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தை முடியவர்கள் சகல நாட்களில் உங்களோட இருப்பேன் என்று சொன்னார், கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நான் சொன்னது செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை மேலாக்குவேன் என்று சொன்னால் கண்டிப்பாக மேலாக்குவேன். உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னால் கண்டிப்பாக மேன்மையாக்குவேன். அவர் சொன்னதான். பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். பயப்படாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக போகிறான். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களை தேற்றுகிறார். வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஏனுங்களேன், அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் மாற மாட்டார், சொல்லுவார், செய்வார். அவர் கடம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. உங்களை வெட்கப்படுத்தப்பட மாட்டார். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் இப்படி சொன்னீரே சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் செய்வார், உங்களை மேன்மையாக்குவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு மாறா தேவனே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, நல்லவரே, வல்லவரே, கிருபையே, தேற்றரவாரனை, விண்ணக தந்தையே, ஆண்டவரே, யாருக்கெல்லாம் கஷ்டத்தில், வேதனையிலே, நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை தாங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.